எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட ஃப்ரெண்டு, அதாவது ஸ்கூல்லேருந்து படித்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சென்னையில் நடந்தது. அதுக்காக வாமா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியாக போகலான்னு கிளம்புனோம். ஆனால் அவரால் வர முடியலன்றதுனால நானும் பையனை மட்டும் போயிருந்தோம். எங்கள் பிரியா கல்யாணத்துக்கு சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பையன் கூட அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஓடி ஆடி நல்லா கார் எடுத்துன்னு வந்து ஆளுங்களை கூட்டின்னு வரது அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அப்புவோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப நல்லா செஞ்சான். ஆனால் அந்த மாதிரி இவன் போயிட்டு கூட செய்யவே இல்லை. அங்கே நிறைய ஃப்ரெண்டுங்க சென்னையில் இருந்ததுனால பக்கத்தில் அவங்கெல்லாம் வேலை எடுத்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டாங்க. நல்லா சூப்பராக கல்யாணம்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. நைட்டே நாங்கள் 5 மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு அனுப்பிட்டு ரூமெல்லாம் எடுத்து தம்பியை கொடுத்துருந்தாங்க. போய் அங்கே போய் ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போனோம். நைட்டு அங்கே சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பொண்ணு அழைப்பெல்லாம் பார்த்துட்டு ரிசப்ஷன் பார்த்துட்டு மறுபடியும் ரூமில் தங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் முகூர்த்தம் போய் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். தம்பி எங்களை இருந்துட்டு போங்கம்மா, இருந்துட்டு போங்க, எல்லாரும் மதியம் சாப்பிட்டு நைட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டு போங்க, இருந்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஆனால் எங்களுக்கு தான் நேரம் இல்லை. சரி, இன்னொரு நாளைக்கு வரேன்ப்பா, ஃப்ரீயாக இருக்கும்போது, மாப்பிள்ளையும் கொஞ்சம் பிஸியாக இருப்பார் இல்லையா அப்படின்ட்டு அங்கேருந்து எனக்கு ரொம்ப நாளாக எப்படின்னு சொல்லலாம், 2016 குபேரன் கோயிலுக்கு போனேன். ரத்தனமங்கலம், சென்னையில் தாம்பரம் பக்கத்துலேயே வண்டலூர்கிட்ட இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உள்ள ரத்தனமங்கலம்னு சொல்லிட்டு அங்கே குபேரர் கோயிலுக்கு, லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதான் ஃபஸ்ட் டைம் போனது. எனக்கு யாரோ சொன்னாங்க, அதனால் 2016 போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆனதுனால கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போனோம். நாங்கள் போகும்போது இருந்த கோயில் தான் எல்லாமே இருந்தது. ஆனால் கடைங்கள்லாம் அந்தளவுக்கு கிடையாது. இப்போது ரொம்ப விசேஷமாகிட்டுக்குது. அதுவும் இல்லாமல் குபேரருக்கு வியாழக்கிழமை தான் முக்கியமான நாள். நாங்கள் போனதும் வியாழக்கிழமை தான். அவ்வளோ கூட்டம், கடைங்க நிறையா, எவ்வளோ பொருள் நம்ம பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே விற்றாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது கடைங்கள்லாம். பூக்கடைங்க, பழக்கடைங்க, ஜனங்களுக்கு வசதியாக நல்லா எல்லா கடைங்களுமே இருந்தது. நாங்கள் போயிட்டு எப்போவுமே நான் போயிட்டு வரும்போது போன முறை போனேன், எப்போவுமே இல்லை, போனதே ஒரே முறை தான். இப்போ 2வது முறை தான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறோம். குபேர லக்ஷ்மர் இந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். நான் நம்ம வீட்டில் அந்த ஃபோட்டோ இருக்குது. இது நான் பிரியாக்காக வாங்கினேன். நான் முன்ன போனப்போ, அதாவது 7-8 வருஷத்துக்கு முன்னே ஒரு 10 கயிறுக்கு மேலே வாங்கிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு நாங்கள் அந்த கயிறு பழசாயிடுச்சுன்னா மறுபடியும் எடுத்து கட்டிக்குவோம். 10 கயிறு வாங்கிட்டு வந்தேன் நான். இங்கே நம்ம வீட்டில் குபேர லக்ஷ்மி சிலை இருக்குது, குபேரர் எல்லாமே இருக்குது. பிரியாவுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த குபேர லக்ஷ்மி குபேர சிலைலாம் அவங்களாம் வாங்கக்கூடாது, நம்மளாம் வாங்கிக்க கூடாது. யாராவது வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பிரியாக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி நான் 2 பேருக்கு கல்யாணத்துக்கெல்லாம் பெரிய சிலையாக அந்த மாதிரி நான் கிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். யாராவது வாங்கி கொடுத்தா நல்லதுன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதால நான் வாங்கி கிஃப்ட் பண்ணேன். இதுவும் பிரியாக்காக. இந்த மூங்கில் செடி எல்லாரும் கேட்கலாம், இந்த ஊர்லலாம் கோயம்புத்தூர்லலாம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நிறையா கார்டனில் போய் பார்த்துக்கிறேன். ரொம்ப கருகி போய் பூச்சி வச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மாதிரி இல்லை. கோயிலில் ஃபோட்டோ இதெல்லாம் வாங்க போனதில் அப்போ தான் எடுத்துன்னு ஒரு 2 ட்ரே நிறைய எடுத்துன்னு வச்சாங்க அங்கே. அது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. இவ்வளோ அழகாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவரும் சொன்னார், இப்போ தாம்மா கொண்டு இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது. இப்போ நான் வாங்கிட்டு அங்கேருந்து எப்படி ஒரு 10 மணி நேரம் இருக்கும். நாங்கள் எல்லாம் சுற்றிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லாம் வரும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா செடி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க. இங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. நான் வாங்கவே இல்லை. நிறைய கார்டனுக்கு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த செடி வச்சா நமக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்து நமக்கு ரொம்ப பிரச்சனைனா இது உள்வாங்கிட்டு இது கருகி போயிடுமா. அப்போ நமக்கு எந்த பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி தான் நிறைய அப்போ எங்களுக்கு நடந்தது. இந்த செடி வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ரொம்ப நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி பூச்சி வச்சு கறிகெல்லாம் வாங்கிட்டு வளர்க்க எனக்கு மனசே இல்லை. அதனால் ரொம்ப நல்லா கிடச்சிது. எனக்கு பிடிச்ச செடி நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது எடுத்து வச்சிடலாங்க. ரெடி பண்ணியா? நீங்கள் தான் பண்ணீங்க, நான் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னெல்லாம் நான் வெறும் தண்ணியில் தானே வைப்பேன். நம்ம சின்ன கண்ணாடி பவுலில் தான் வச்சுருந்தோம். நம்ம இதனால் வேறுலாம் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி கல் போட்டு வச்சு வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பெருசாக வைக்கலாம் அப்படின்னு இந்த கண்ணாடி பவுலில் இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தொடங்கிட்டாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது. டெய்லி ஒரே மாதிரி கொடுக்குறோம், வேறு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விருப்பப்படுவீங்க. நம்ம சூப்பரான சமையல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். கீ ரைஸ். அதாவது தேங்காய் நல்லா அரைச்சி, அது வயிற்றுக்கும் நல்லது. புண்ணாக இருந்தாலும் ஆறிடும். குழந்தைங்க நம்ம தேங்காய் நேரடியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் நம்ம பால் அரைச்சி இந்த மாதிரி விழுது அரைச்சி சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம பச்சை பட்டாணி போட்டு கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடவா மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான கீ ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கீ ரைஸுக்கு நெய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் சேர்த்துங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே வந்து எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 3 பிரியாணி இலை, ஜாதி பத்திரி 1 பீஸு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, பட்டை சின்னதாக 2 துண்டு, லவங்கம் ஒரு 4, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு வந்து இதுதான், நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கிட்டேன், அந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். புதினா வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாம். நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து மேல் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெள்ளையாக வந்து நல்லா தேங்காய் தூள் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன், காய வச்சு ஆற வச்ச பால். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பால் சேர்த்துங்க, இல்லைனா தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் பால் விட்டு நீங்கள் செய்யும் போது சாதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் விழுது வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பிரியாணி எல்லாம் சூப்பராக நல்லா வாசமாக இருக்கணும்னா கொத்தமல்லியோட அடி தண்டு வந்து கீழே போடாமல் அந்த இலையோடு சேர்த்து அடியில் இருக்கும் பாருங்கள், அந்த தண்டு வந்து கட் பண்ணி பொடியாக போட்டுக்கணும். நம்ம இது வதக்கும் போதே சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். பிரியாணிலாம் எது செஞ்சாலும், இந்த மாதிரி காய் சாப்பாடு, கீ ரைஸு, தேங்காய் பால் சாதம் எது செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி தண்டு வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம்ல, இலை மட்டும் தான் போடுவோம். நம்ம பட்டாணி போட போறியா? பச்சை பட்டாணி நிறைய போடுற மாதிரி இருக்குது. நிறைய போடுறேன்னா இந்த பட்டாணிக்கு எவ்வளோ சுற்றணும், ஆனால் கிடைக்கவே இல்லை இந்த பட்டாணி. 170 ரூபா அந்த பட்டாணிக்கு. ஆமாம், இந்த சாப்பாட்டுக்கு பச்சை பட்டாணியோட சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும். மெயின் இதுதான், வேறு எந்த காயும் சேர்க்க மாட்டோம். அதனால் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஓ, நிறையா போடுறேன்னா இவர் சாப்பிட மாட்டார், அதனாலயா? இல்லை 2 வேலையை வச்சுக்கணும்னு பார்த்தேன், அதுக்காக பார்த்தேன். சரி, கொஞ்சம் நிறுத்திட்டேன் நான். சரி, சாப்பிட்றதுக்கு சொல்ல நான் சாப்பிட்றதுக்கு 170 ரூபா வச்சா பட்டாணி நீ ரேட்டு ஜாஸ்தி இல்லை. சரி, அது ஏதாவது ஒரு குருமா பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நிறையா பச்சை பட்டாணி போட்டு செய்வேன். இவரு சாப்பிட மாட்டார். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாக கிடைச்சதுன்னா நல்லா சூப்பராக செஞ்சு கொடுங்க, பச்சை பட்டாணி போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து எடுத்து இப்படி கொஞ்சம் நசுக்கிட்டு பவுட்ரு மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மணமாக நல்லா சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தியா? கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தினா என்னலாம் இல்லை, பெருசாக வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை காய வச்சு வச்சா கஸ்தூரி மேத்தி. இல்லை, அது காய வச்சா அப்படி தான் வரும், கூடெல்லாம் ஒன்றும் எல்லாம் பண்ணுறதில்ல, வெறும் அதுதான். இப்போ நம்ம அரைச்ச வந்து தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் விட்டு அரைச்சி நைஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி, சீரக சம்பாக்கும் நான் வந்து 1க்கு 2 தான் வைப்பேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் அரிசி வந்து பூ மாதிரி நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல பார்க்கும்போது அரிசி வந்து நல்லா உதிராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வேகாத மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நமக்கு அதெல்லாம் ஜீரணம் ஆகாது. அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் கொடுத்தானதுக்கு வந்து நல்லா வெந்து இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பலப்பழம் நல்லாயிருக்கும், ஆனால் சாதம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் வந்து 4 டம்ளர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் விழுதுலேயே சேர்த்து ஃபஸ்ட்டு அலசி ஊற்றிடலாம். 2 டம்ளர் ஊற்றிட்டோம். பாருங்கள், நம்ம பால் ஊற்றி அரைச்சதுனால வெறும் பால் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்கறதுனால, பால் சேர்க்கறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து. அவங்க மதியம் சாப்பிடும் போது சாதத்தோடு நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நார்மலாக சாப்பாடு வரைக்கும் அரிசி கூட சேர்க்கலாமா? சூப்பராக இருக்கும். நம்ம எப்போயுமே அது தானே செய்வோம். இன்றைக்கி கொஞ்சமாக இருந்தது, சரி செஞ்சிடலாம் அப்படின்றதுனால. நம்ம வீட்டில் எப்போயுமே பிரியாணிலேருந்து தக்காளி சாதத்துலேருந்து இந்த மாதிரி எல்லா காய்கறி சாப்பாடு தாளிக்கிறது, சாம்பார் சாதம் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நம்ம செய்கிறது. பாருங்கள், எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு எத்தனை விசில் வைக்கணும்? நான் எப்போயுமே 3 விசில் தான் வைப்பேன். அரிசியோட இது பார்த்தா தான் நம்ம வந்து விசில் வைக்கணும். புது அரிசியாக இருந்ததுன்னா 2 விசில் வச்சா போதும். பழைய அரிசியாக இருந்தால் 3 விசில் வைக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூட அதிகமாக சேர்த்துக்கணும் பழைய அரிசினா. இது வந்து கொஞ்சம் பழசாகிறதுனால நான் 3 விசில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு அரிசி எப்படி இருக்கோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்க. 3 விசில் வந்தவொடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் வெயிட் குறையிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வந்து வறுவல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம முன்னாடியே கட் பண்ணி போட்டால் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே தண்ணியில் சேர்க்காம இருந்தால் கருப்பாயிடும். அதனால் வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம்.
இப்போ வறுவல் செய்யறதுக்கு கடாயை வச்சுக்கிட்டா கடாயை நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 7, 8 பல்லு பூண்டு வந்து தோலோடு நறுக்கிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா வறுந்து வரணும், கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எவ்வளோ உருளைக்கிழங்கு? இது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. நம்ம வீட்டில் தான் பொரியலெல்லாம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சு நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ரொம்ப கம்மியாக குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம மூடி வச்சுட்டோமா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோமா அடி பிடிச்சிக்க. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருக்கும் இல்லையா, நம்ம தோலெல்லாம் எடுத்ததுனால. அதனால் அப்பப்போ எடுத்து கரண்டியில் வந்து கலக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலோட வாசனை சூப்பராக இல்லை வருதா? நல்லா இருக்கு. இப்போ நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள் எப்படி உதுராக எப்படி வருது. நம்ம தேங்காய் வந்து அப்படியே அரைச்சி போட்டதுனால அந்த கொஞ்சம் மேலே வந்து திப்பி திப்பியாக இருக்குல்ல, அது வந்து மேலே வந்து அப்படியே நின்றுடும். அது வந்து நம்ம கலந்து கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும். சாதமாக நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். சாதமும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வேறையாக எடுத்துட்டா நம்ம வந்து சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. ஸ்கூல் டைம் தொடங்கிட்டாங்கன்றதுனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நம்ம வீட்டில் சூடாக செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் வேறையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறது மதியத்துக்குள்ளே வந்து இன்னும் அரிசி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கொடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு. உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இது வெறும் மிளகாத்தூள்ன்றதால நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உப்பு இதுக்கு முன்னே உருளைக்கிழங்குல சேர்க்கல, இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்கோட வதங்கணும். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம உப்பு காரெல்லாம் வந்து சேர்த்துருக்குறோம். அது எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வறுவல் வரும்போது நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமான சூப்பராக ஒரு வறுவல் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு வறுவல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸ்கூலில் எடுத்துன்னு போயிட்டு தேங்காய் பால் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக காலையில் எழுந்தோமா ஒரு பக்கம் தேங்காய் அரைச்சி தாளித்து விட்டோமா, ஒரு பக்கம் வந்து 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வறுவல் செஞ்சோமா, குழந்தைங்களுக்கு அழகாக லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.